Hi students, இன்னைக்கு chapter 5 differential calculusல exercise 5.4ல example 5.29 and example 5.30 பார்க்குறோம். very important 5 மார்க்கில் கேட்பாங்க டெஃபினட்டாக. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டெஃபினேஷன் மாதிரி பார்த்துக்கலாம். differentiability at a point. Let f of x be a real valued function defined on an open interval a comma b and let c belong to the open interval a comma b. F of x is said to be differentiable or derivable at x is equal to z. If and only if limit extends to c, f of x minus f of c divided by x minus c. At x is equal to c இருந்தால் இது ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. சப்போஸ் x is equal to 1, x is equal to 2 அப்படின்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா limit extends to 1. இது 1 இருக்கனால f of x minus f of 1 divided by x minus 1 அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான். Exists finitely. This limit is called the derivative or differentiable coefficient of the function f of x at x is equal to c and is denoted by f dash of c or derivative of f of c or d by dx of f of x at x is equal to c. Thus f dash of c is equal to limit extends to c f of x minus f of c divided by x minus c. ஒரு புள்ளியில் வகையீடு காணல். differentiability at a point. a, b என்ற திறந்த இடைவெளியில் f of x என்பது மெய் மதிப்புகளை கொண்ட சார்பு மற்றும் c belong to the open interval a, b என கொள்க. limit extends to c f of x minus f of c divided by x minus c. Suppose at x is equal to 2 அப்படின்னு சொன்னால் the limit extends to 2. அந்த cக்கு பதிலாக அந்த இடத்துல x என்ன கொடுத்துருக்காலும் அதை போடணும். அவ்வளோதான். f of x minus f of 2 divided by x minus 2. ஓகேவா? காணத்தக்கதாக இருந்தால் f of x ஆனது x is equal to cயில் வகையிடத்தக்கதாகும். இவ்வாறாக காணப்படும் எல்லை மதிப்பை சார்பு f of xக்கு x is equal to cயில் வகைக்கெழு மதிப்பு என்போம். இதனை f dash of c அல்லது derivative of f of c அல்லது d by dx of f of x at x is equal to c என குறிப்பிடுவோம். ஆதலால் f dash of c is equal to limit extends to c f of x minus f of c divided by x minus c. 5.29 பாருங்கள். f of x is equal to modulus of x என்ற சார்பு x is equal to 0வில் வகையிடத்தக்கது அல்ல என நிறுவுக. Show that the function f of x is equal to modulus of x is not differentiable at x is equal to 0. So x is equal to 0ல பார்க்க சொல்லியிருக்கா. ஸோ ஜென்ரல் ஃபார்ம்லாம் எழுதி காமிச்சிட்டேன். limit extends to c f of x minus f of c divided by x minus c னு. at x is equal to 0ன்னு கொடுத்துருக்கா. ஸோ limit extends to 0 f of x minus f of 0 divided by x minus 0. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? f of x is equal to modulus of x அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்த modulus of xனா ஒன்று ப்ளஸ் எக்ஸ் இன்னொன்று மைனஸ் எக்ஸ், ரெண்டு வேல்யூமே உண்டு. ப்ளஸ் எக்ஸாக இருந்தால் எக்ஸ் greater than or equal to 0, மைனஸ் எக்ஸாக இருந்தால் if x less than 0. அதாவது மேலே உள்ளது வந்து 0 ப்ளஸ்ஸு 0, சரியா? கீழே உள்ள மைனஸ் எக்ஸ் வந்து 0 மைனஸ்ஸு. ஸோ லெஃப்ட் ஹேண்டு பார்க்க போகிறோம். L of f dash of x at x is equal to 0 is equal to L of f dash of 0 is equal to limit extends to 0 f, அதாவது 0 மைனஸ்க்கு பார்க்க போகிறோம். லெஃப்ட்டுனா 0 மைனஸ் போட்டுக்குங்க. f of x minus f of 0 divided by x minus 0. 0 மைனஸ் 0 ப்ளஸ் ரெண்டுத்தோடைய ஆன்சரையும் பார்க்கணும். f dash of x என்னன்னு கண்டுபிடிச்சி அதோடைய ஆன்சரையும் பார்க்கணும். சரிங்களா? மூணோட ஆன்சரும் ஒன்றா இருந்தது தான் டிஃப்ரென்ஷியபிள், வகையிடத்தக்கதுன்னு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு புட் x is equal to 0 minus hனா h is equal to 0 minus xன்னு போட்டாச்சு. when x tends to 0 as h tends to 0, x 0ன்னு போட்டிங்கன்னா ஹோட வேல்யூ 0. ஸோ லிமிட் h tends to 0 f of 0 minus h minus f of 0 divided by, அதாவது xக்கு பதிலாக
இந்த 0 மைனஸ் ஹச்சின்னு போட்டோம். இங்கே அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னால 0 மைனஸ் ஹச், ஒன்றுன்னு சொன்னால் 1 மைனஸ் ஹச் அப்படி மாதிரி போட்டிருப்போம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹச் போட்டாச்சு, மைனஸ் அந்த 0 இருக்குது. ஸோ லிமிட் ஹச் டென்ஸ் டு 0, எஃப் ஆஃப் மைனஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை மைனஸ் ஹச். இதை நம்ம கிவன் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் போடுவோம்டா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோட்லஸ் ஆஃப் எக்ஸா. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு மோட்லஸ் ஆஃப் மைனஸ் ஹச். ஸோ மோட்லஸை ரிமூவ் பண்ணுறச்சு ப்ளஸ் ஹச். சப்போஸ் எஃப் ஆஃப் ஹச்சாக இருந்தால் மோட்லஸ் ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு அதுவும் ஹச். எஃப் ஆஃப் 0ன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 0னா மோட்லஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு அதுவும் 0 தான். எஃப் ஆஃப் மைனஸ் ஹச் கண்டுபிடிச்சிட்டோம் ப்ளஸ் ஹச்னு. எஃப் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா மோட்லஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. ஸோ எஃப் ஆஃப் 0க்கு பதில் 0ன்னு போடுங்க, டிவைடட் பை இந்த மைனஸ் ஹச் இருக்குது. சரிங்களா? ஸோ லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 முன்னாடி போட்டுருங்க. ஸோ லிமிட் ஹச் டென்ஸ் டு 0, ஹச் டிவைடட் பை மைனஸ் ஹச். ஸோ டிவைட் பண்ணுறச்சு நமக்கு மைனஸ் 1ன்னு வரும். இதில் ஹச்சோட வேல்யூவே இல்லை. ஸோ டேரெக்டாக ஆன்சர் வந்து -1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0 உடைய ஆன்சர் வந்து நமக்கு -1 கிடச்சிருச்சு. இது ஈக்குவேஷன் 1 பார்த்து போட்டுடலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு, ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் அப்படின்னு போடுறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0. put x is equal to 0 plus h. put x is equal to 0 plus h. 2ன்னு சொல்லியிருந்தால் 2 plus h. ரைட் ஹேண்ட் சைடாக இருந்தால், லெஃப்டாக இருந்தால் 0 2 மைனஸ் h அந்த மாதிரி போட்டுக்கணும். இங்கே 0ங்கனால 0 plus h, அதுலேருந்து h கண்டுபிடிச்சிட்டோம் x மைனஸ் 0ன்னு. when x tends to 0 as h tends to 0 தான். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டிங்கன்னா 0 மைனஸ் 0 0. ஸோ h tends to 0. ஸோ எக்ஸெல்லாம் இப்போ ஹச்சாக மாற்றிடும். ஸோ லிமிட் h tends to 0, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் ஹச்ன்னு கொடுங்க ரெண்டு இடத்துலையும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை 0 ப்ளஸ் ஹச் மைனஸ் 0. ஸோ லிமிட் h tends to 0, எஃப் ஆஃப் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை ஹச். ஆல்ரெடி இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். எஃப் ஆஃப் ஹச் அப்படின்னா மோட்லஸ் ஆஃப் ஹச், அதோட ரிசல்ட்டு ஹச் அப்படின்னு. எஃப் ஆஃப் 0னா மோட்லஸ் ஆஃப் 0, அதோட வேல்யூ 0 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். ஸோ லிமிட் h tends to 0, h minus 0 divided by h. ஸோ லிமிட் h tends to 0, h by h, therefore 1ன்னு வரும். அதில் h வேல்யூவே இல்லை. ஸோ வந்து நமக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கிது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு -1 கிடச்சிச்சு, ரைட் ஹேண்ட் சைடு +1 கிடைக்கிது. ரெண்டுத்தோடைய ஆன்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. ஓகேவா? ஸோ ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ 1, அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. 1 நாட் ஈக்குவல் டு 2. ஓகேவா? 1 2ம் வேறு வேறு ஆன்சர் வருது. நமக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்துருக்கலாம். பட் இது வந்து ஈக்குவலாக இல்லை. எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0 நாட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 0. ஸோ -1 நாட் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் அந்த ஈக்குவேஷன் சமன்பாடு 1 நாட் ஈக்குவல் டு சமன்பாடு 2, ஈக்குவேஷன் 1 நாட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கோங்க. மிஸ் வந்து அந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஈக்குவல் டுவாக வந்தால் இது டிஃபரன்ஷியபிள், நான் வரல, அதனால் இது நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல் வகையிடத்தக்கது அல்ல அப்படின்னு எழுதிடும். சப்போஸ் இது ரெண்டும் லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக வந்திருந்தால் நான் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அது வராதனால பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிள் 5.30 பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஆனது வகையிடத்தக்கது என காட்டுக மற்றும் எஃப் டேஷ் ஆஃப் 1ஐ காண்க. ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபைண்ட் எஃப் டேஷ் ஆஃப் 1. ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னா இந்த ஜென்ரல் ஃபார்முலா என்ன? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் சி. இப்போ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்போ இந்த சி இருக்கிற இடத்துலலாம் 1 போட்டுடலாமா? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1.
ஸோ நம்ம ஃபங்க்ஷன் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். ஸோ எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே பார்க்கணும், ரெண்டுத்தோடைய ஆன்சர் ஒன்றா வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் எல்லாம் ஹச்சுன்னு மாற்றணும். ஓகேவா? இந்த இடத்துல ஹச் டென்ஸ் டு 0 தான் போடணும். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹச். ஒன்றுன்னு சொல்லியிருக்கனால 1 மைனஸ் ஹச், லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கனால மைனஸ் ஹச் போட்டிருக்கேன், ரைட்டாக இருந்தால் ப்ளஸ் ஹச்ன்னு போட்டிருக்கேன். ஹச் வந்து அதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு. வென் எக்ஸ் டென்ஸ் டு 1 ஆஸ் ஹச் டென்ஸ் டு 0. ஸோ இந்த பாருங்கள், அதை அடிச்சிட்டேன் பாருங்கள். லிமிட் ஹச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் அந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணுண்டாப்பா 1 மைனஸ் ஹச்ன்னு போடணும். ஸோ 1 மைனஸ் ஹச் மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஹச் மைனஸ் 1. ஸோ லிமிட் h tends to 0 f of 1 minus h minus f of 1 divided by இந்த 1 போயிடுதுன்னா மைனஸ் h இருக்குது. இப்போது நம்ம ஃபங்க்ஷன் வந்து என்ன, f of x is equal to x squared. இப்போ f of 1 minus h என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு பதில் 1 minus h த ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது a minus b த ஹோல் ஸ்கொயர் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 plus h squared minus 2h. அடுத்த ஸ்டெப்பில் f of 1 என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருங்க. ஸோ 1 squared is equal to 1. ஸோ f of 1 minus h minus f of 1 இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா அந்த நியூமரேட்டரில் இது தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அங்கே போகலாம். ஸோ 1 plus h squared minus 2h minus 1 போட்டாச்சு. அந்த 1 போயிடுது. ஸோ h squared minus 2h இதுலேருந்து h வெளில எடுத்திங்கன்னா h into h minus 2. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு பதில் இதை போட்டுடலாமா, அந்த நியூமரேட்டரில் அதுதான் இருக்குது. ஸோ h into h minus 2 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ லிமிட் h tends to 0 h into h minus 2 divided by மைனஸ் h இருக்குது. அந்த ஹச்சும் போயிடுது. ஸோ மைனஸ் 1 இருக்குது, அது நியூமரேட்டரில் போட்டுடலாம். ஸோ மைனஸ் ஆஃப் h minus 2. ஸோ லிமிட் h tends to 0 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், ஸோ மைனஸ் h மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ்ஸு 2. ஹச்சுங்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா 0 + 2 therefore 2. therefore L of f dash of 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1ன்னு போடலாமா? அடுத்தது r of f dash of x at x is equal to 1 r of f dash of 1 is equal to limit x tends to 1 plus f of x minus f of 1 divided by x minus 1. Put x is equal to 1 plus h. So x minus 1 is equal to h when x tends to 1 as h tends to 0. x ஓட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா h ஓட வேல்யூ 0 தான். ஸோ இப்போ x எல்லாம் hன்னு மாற்றிடலாம். ஸோ லிமிட் h tends to 0 f of xக்கு பதிலாக 1 plus hன்னு போடுங்க. xக்கு பதிலாக 1 plus h minus f of 1 divided by 1 plus h minus 1. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 போயிடுது. ஸோ லிமிட் h tends to 0 f of 1 plus h minus f of 1 divided by h. இந்த நியூமரேட்டரை தனியாக இப்போ கண்டுபிடிச்சிடலாம். f of xங்கிறது என்ன, x squared. f of 1 plus h xக்கு பதிலாக 1 plus hன்னு கொடுங்க. ஸோ 1 plus h த ஹோல் ஸ்கொயர்னா a plus b த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 plus h squared plus 2h. f of 1 plus h f of 1னா 1 squared அதுவும் 1. ஸோ f of 1 plus h minus f of 1 is equal to 1 plus h squared plus 2h minus 1. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ h squared plus 2h அதுலேருந்து h வெளியில் எடுத்திங்கன்னா h into h plus 2. ஸோ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? ஸோ லிமிட் h tends to 0 h into h plus 2 அப்படின்னு போட்டுடலாமா? h into h plus 2 divided by h. ஸோ ஹச்சும் கேன்சல் ஆகிடுது. ஹச்சோட வேல்யூவை நீங்கள் 0ன்னு கொடுக்கலாம். ஸோ லிமிட் h tends to 0 h plus 2 is equal to hங்கிற இடத்துல 0 கொடுத்தீங்கன்னா 0 plus 2 therefore 2. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக கிடச்சிடுச்சு.
சரிங்களா? கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதோட ஆன்சரும் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 1 therefore 2. ஸோ ஈக்குவேஷன் 1 2 3 மூணுமே நமக்கு ஈக்குவலாக கிடச்சிடுச்சு. அதனால் இது டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிடலாம், வகையிடத்தக்கது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 is equal to r of f dash of 1 is equal to f dash of 1. எல்லாமே ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2 2 2ன்னு கிடச்சிருத்தா? அதனால் therefore f of x is differentiable at x is equal to 1. Differentiable at x is equal to 1. x is equal to 1 இல் f of x என்ற சார்பானது வகையிடத்தக்கது ஆகும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.